இந்த ஆன்ட்டி வேற போனை கொடுத்துட்டு போயிருச்சு, இன்னும் ஆளை காணோம். என்ன சார் ஏதோ டாஸ்க்லாம் வச்சிட்டு இருக்கீங்களாமா? என்ன டாஸ்க் அது? ஆமா பஞ்சு, நீங்க மட்டும்தான் பெண்டிங். முதல்ல போன் எடுத்து உங்க ஒய்ஃபுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. அதுக்கு திருப்பி உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கிறது தான் டாஸ்கே. அட நீங்க வேற போன் எடுத்து வேற யாருக்காவது பாட்டு பாடினா கூட பிரயோஜனம் இருக்கும் என்ற ஒண்டாட்டிக்கேவா? சரி பாடுறேன். ஊராரோதிக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம். இளையராஜாவை போய் தொடுறீங்க? பிரச்சனை பண்ண போறாங்க உங்க குரலை கேட்டு. இங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான், உன் பேரை மெட்டு கட்டி பாட போறேன் அன்பேனா. சின்னாச காத்தோடு போகாது, என்னாலும் என் வாக்கு பொய்க்காது. நான் ஏறிக்கர மேலிருந்த எட்டு திசை காத்திருந்து ஏங்கி ஏங்கி பார்த்திருந்தேன் காணல. மணியில எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி ஏதும் இங்கே தோணல. வாவ், யாரு மணியே? என்ன பஞ்சு உங்க ஒய்ஃபையே யாருன்னு கேக்குறீங்க? அட நீங்க வேற சார், என்ற ஒன்னாடி பேசினாலே கேட்க முடியாது, பாட்டு பண்ண எனக்கு தெரியாதா? வேற யாரோ பாடிட்டு இருக்கிறாங்க. உங்க பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ண சொன்னா வேற யாருக்கோ ஃபோன் பண்ணி பாடிட்டு இருக்கீங்க. சார் என் பொண்டாட்டி போனு தான் சார், வேற யாரோ பேசுறாங்க, இருங்க யாருன்னு கேட்போம். மா யாருமா நீயே? பஞ்சாங்கு, நான் தான் நிக்கி பேசுறேன். நீ எதுக்குமா போன் எடுத்த? அங்கு நானும் முப்பாத்த ஆண்டி கொஞ்சம் வெளியே வந்தோம். ஆண்டி பாத்ரூம் போயிருக்காங்க, போனை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதான் நான் வச்சிட்டு இருந்தேன். பட் உங்க பாட்டு சூப்பர் அங்கு. பரவாயில்லம்மா, நீயாவது என்ற பாட்டுக்கு எதிர்பார்ட்டும் பாடி பாட்டை சூப்பர்னு வேற சொன்ன. இது வேண்ட ஒண்டாட்டி இருந்திருக்கணும். பாட்டு பாடினாலே போதும். ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க போல, வீட்டுக்கு வந்து வேலை பாருங்கன்னு சொல்லியிருப்பான்.